ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குழம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு. இந்த குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாதத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு வந்து தயிர் தான் வந்து முக்கியமான பொருள். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன், அதாவது 1/2 லிட்டர். இது வந்து ரொம்பவே புளிச்ச தயிராக இருக்கணும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 5-7 பச்சை மிளகாய். அது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் உங்களுக்கு தாளிப்புக்காக வேணும். நான் இன்றைக்கி எடுத்திருக்க காய் வந்து பார்த்திங்கன்னா chow-chow எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பூசணிக்காய் சேர்க்கலாம், அப்படின்னா வெண்டைக்காய் சேர்க்கலாம். ஆனால் chow-chowவும் பூசணிக்காய் தான் மோர் குழம்புக்கு ரொம்பவே வந்து சூப்பரான டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, சீரகம், அரிசி, தனியா இதை வந்து தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு மிக்சியில் அரையும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ அது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம chow-chow நல்லா வந்து பொடிசாக கட் பண்ணி இதை வந்து உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து வேக வைக்கணும். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது வேகிற வரைக்கும் நம்ம வந்து அந்த ஊற வச்சதை வந்து அரைச்சிடலாம். எல்லாத்தையும் சேர்த்துருங்க. அதாவது சீரகம், தனியா, கடலைப்பருப்பு, பச்சரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு எவ்வளோ போட்டாலும் உங்களுக்கு தயிர்ன்றதுனால காரத்தை வந்து உங்களுக்கு அடக்கி கொடுத்துரும். பச்சை மிளகாய் வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே சின்ன துண்டு இஞ்சி இதையும் வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு நல்லா ஒரு விழுது மாதிரி நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. இதுதான் மோர் குழம்புக்கான மசாலா. இது வந்து சீக்கிரமாக முடிக்கிற ஒரு குழம்பு. இப்போ இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அந்த chow-chow வந்து வெந்துருச்சான்னு பாருங்கள். கையால் வந்து அழுத்தி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 2ஆக உடையணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுதை வந்து நீங்கள் வந்து சேர்த்துருங்க. உள்ளே சேர்த்துட்டு அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து கொதிக்க விடணும். உங்களுக்கு பச்சை வாசனை போகாத முன்னாடி நீங்கள் வந்து தயிர் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் குழம்போட டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இப்போது அதில் வந்து நம்ம மஞ்சள் தூள் வந்து சேர்க்கணும். இந்த குழம்பு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டார்க்காக இருக்கணுமா இல்லை பிரைட்டாக, அப்படி இல்லைனா உங்களுக்கு லைட் கலரில் வேணுன்ற பொறுத்து நீங்கள் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போது அந்த தயிரை வந்து நல்லா வந்து கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா வந்து அடித்து வச்சுக்கோங்க. நல்லா வந்து புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அடித்து வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு குழம்பு வந்து பச்சை வாசனை போயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் நம்ம இந்த அடித்த தயிரை வந்து அதில் உள்ளே வந்து சேர்த்துருங்க. தயிரை வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிடணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து தயிர் வந்து திரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து தாளிப்பு வந்து ரெடி பண்ணணும். நான் இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து தயிர் சேர்க்கும் போதே வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மோர் குழம்பு வந்து அவ்வளோ காரம்லாம் ஒன்றும் இருக்காது. இது கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து கலக்கி விடுங்க. அது கூடவே கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த மோர் குழம்பை தாளித்து விட்டு இறக்குனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான, அதுவும் சீக்கிரத்துலேயே முடிக்கக்கூடிய மோர் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் சாதத்துக்கு தான் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து அன்றைக்கி சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த காயில் வந்து அந்த மோர் வந்து இறங்கி உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.